பாதி குதிரைமா, பாதி மனிதனமா, வில்லேந்து இருக்கக்கூடிய உருவம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தாங்க. இந்த ராசியோட உருவம் பாதி மிருகமாவும், பாதி மனிதனாவும் காட்டப்படுறதால இந்த ராசிக்காரங்க பொறுத்தவரைக்குமே, மெல்ல ஒரு கெட்ட குணங்களிலிருந்து நல்ல குணங்களுக்கு வளரணுங்கிற ஒரு எண்ணத்தை தான் அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் தன்னோட குறையே திருத்திக் தயாராக இருக்கக்கூடியவங்க யார் தான் இவங்கன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்க உருவம் பார்த்தீங்கன்னா வில்லேந்தி குறிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதனால தான் இந்த ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் களமிறங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி தாங்க. மன ஒருமைப்பாடு மட்டும்தான் வேணும். வில் வீரம் சரியாக குறிப்பார்க்க முடிஞ்சாதான் அந்த இடத்த இலக்கை அடைய முடியல. அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க இயற்கையாகவே மன ஒருமைப்பாடுங்கிறது ஒன்று இருந்துட்டா உள்ளுணர்வுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே வெற்றிங்கிறது உண்டுங்க. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு அந்த வெற்றியை ஏற்படுத்தி தருவார். எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு சிந்தனையை மட்டும் நீங்கள் விட்டுறணும். நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாங்க. தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்திருக்கிற மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே தர்மத்துக்காக எப்போதும் போராடக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. வருமானம் சிறப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நீங்கள் தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமைஞ்சால் ஒரு வாரங்கிறது உங்களுக்கு ஒரு மந்தமாக தான் இருந்திருக்கும். அதாவது ஏற்ற இறக்கமும் சமமாக இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. மனசில் குழப்பம் ஒரு பக்கம், எதுலையுமே அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பீங்க. இதனால நிறைய பாதிப்பு குடும்ப வாழ்க்கையிலையும் வெளியிலையும் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. நண்பர்களையே பொறுத்த வரைக்குமே நீங்கள் யாருமே நம்பி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த விஷயத்துல நல்ல மாற்றம் காத்திருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த சண்டை சத்துருவு நீங்கள் இந்த நேரம் சிறப்பான நேரமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா ராசியை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதி குருவும் பாக்கிய அதிபதி சூரியன் பொறுத்த வரைக்குமே எடுக்கக்கூடிய செயல்களில் தடை இல்லாமல் வெற்றியை ஏற்படுத்தி தருவார். சனி பகவானும் பார்க்குறதால நீங்கள் எந்த தொழில் வியாபாரத்தில் எந்த விஷயம் கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். நீங்கள் முயற்சி கொடுக்கணும். அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பாக்கிய பலனை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை ஒரு சோம்பல் உணர்வாக இருந்திருக்கும். நீங்கள் நல்லபடியாக தொழில் செய்யணும், ஒரு வேகமாக செயல்பட்டு நினச்சா உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது. அதே மாதிரி பண வருமானத்தை ஒரு பக்கம் நீங்கள் ஈட்டிருந்தாலும் கையில் பணம் வரத்துக்கு முன்னாடி பல வகையில் நீங்கள் பல செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. வாசப்படியே பல செலவு தட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் என்ன சிறப்பாக இருக்குது, வேலையில் நல்ல மாற்றம், உங்கள் சிந்தனையில் நிறைய மாற்றம். அதனால் இந்த நேரம் நீங்கள் எதை நினைச்சாலும் நடக்குங்க. சொந்த மண்ணில் இந்த நேரம் நிறைய விஷயத்தை ஏற்படுத்த போகிறீங்க. ரொம்ப காலமாக இந்த நேரம் ஒரு வைத்திய செலவாகவே செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் மாற்று மருத்துவத்தை நீங்கள் தேடி போகிறீங்க. அதனால் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறந்து போன பல விஷயங்கள், நீங்கள் தொலைச்ச பல விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக மனம் கலங்கக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தான். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த பாருங்கள். எதிலுமே ஒரு தொய்வான சூழ்நிலை வேண்டாம். என்னதான் வேலை சும்மா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காமல் நீங்களே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒவ்வொரு பதிவிலுமே செய்யக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் எண்ணம் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு. வருமானம் சிறப்பாக இருக்குது. கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வருமானம் இருக்கும், செலவு கொஞ்சம் இன்னும் அதுக்கு மேலே இருக்கும். அதனால் பொருளாதாரத்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் திட்டங்களை சரியாக வகுக்க பாருங்கள். பேச்சில் கவனமாக இருந்துக்க பாருங்கள். வாக்குவாதம் அதிகமாக செய்கிறது வேண்டாம்.
நீங்கள் சொல்கிறது தான் சரிங்கிறத வாதாடுறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேண்டாங்க. அதுதான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி தான் சூழ்நிலை அமையும். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் கடன் வாங்கக்கூடிய முயற்சி தவிர்க்க பாருங்கள். பண வருமானம் இருந்தால் சுப செலவாக செஞ்சுக்கிறது நல்லதுங்க. தொழிலுக்காக இந்த நேரம் நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். வங்கி சார்ந்த விஷயம், இந்த நிதி உதவி இதெல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரனோட நகரமும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். இழுபறியாக இருந்த விஷயம் எல்லாமே நீ நல்லபடியாக நடக்கும். செவ்வாயோட தன்மையால் இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே லாபம் சிறப்பாக இருக்குது. கட்டுமான தொழில் நல்லபடியாக நடக்கும். இந்த கொத்தனார், இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உழைப்பு சிறப்பாக இருக்குது. அதனால நல்ல மாற்றம் தான். நுணுக்கத்தோடு இந்த நேரம் செயல்படணும். எதில் இல்லாமல் விட்டீங்களோ இனி எப்படி செயல்படணுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்தாலே போதுங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க போதும். யோசிக்கிறதுக்கு கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சோம்பல் பட்டால் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தான். அதனால் திட்டங்கள் சரியாக வகுத்து செயல்பட பாருங்கள். நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றி இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். சகோதர சகோதரி உறவு வகையில் நல்ல முறையில் மாற்றம் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக பேசிக்காமலே இருப்பீங்க, ஏதாவது ஒரு மன வருத்தத்தோடு இருப்பீங்க, ஒரு சலிப்பான உணர்வு இருந்திருக்கும். அந்த நிலைமை மாறுது. ஏன்னா சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, மனதில் இருந்த பல குறைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரம் வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுப்பீங்க. இந்த நகை, இந்த ஆடை ஆபரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாங்கி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் மனம் கோணாமல் செஞ்சு தரதால குழந்தைகளோட நிலையில் நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் கொஞ்சம் குழந்தைகள் வழியில் மட்டும் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவுமே கல்விக்காக தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கோபங்கிறது கொஞ்சம் தன்னால் வெளிப்படும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. எந்த காரியமும் இதனால் நடக்காது. கோபம் பெருசில்லை இந்த நேரம். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். இந்த நேரம் நீங்களுமே கொஞ்சம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன உடற்பயிற்சி அதிகாலை நேரத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர பாருங்கள். முன்னோர் வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்கள். இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் இந்த அழகு சாதனை தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த எழுத்துத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, பேச்ச மூலதனமாக கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. புத்தி சாதனை சிறப்பாக இருக்குது. நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த காலம் தவறி வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். இதனால் இந்த வயிறு கோளாறு, இந்த தொண்டை வலி மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தாய் வழி, இந்த மாமன் தந்தை வழி சொத்து, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் கிடைக்குங்க. அத்தை மாமா இவங்க வழியில் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆசி வழங்குறது மட்டும் இல்லாமல் பரிசு மாதிரியான பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் கூடாது. அவசரப்பட்டு பேசக்கூடாது. எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறை பல முறை யோசித்து தான் செய்யணும். வார்த்தையிலேருந்து வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறத விட கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது வெளியிடமாக இருந்தாலும் சரிங்க, வியாபாரம் நடக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் நீங்கள் அமைதி மௌனத்தை தான் நீங்கள் ஆயுதமாக கையில் எடுக்கணும். புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். புதுசாக முதலீடு செய்கிறது வேண்டாம். பெரியவங்க என்னதான் சொல்ல வராங்கங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து நீங்கள் கேட்டாவே போதும். பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அனுபவசாலிகள் நீங்கள் கூடவே இந்த நேரம் வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் இந்த காலத்தில் உங்களுக்கு எது செஞ்சாலும் போராட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த போராட்டம் இல்லாமல் இருக்கணும்னா கந்தவேல் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். பல போராட்டம் படிப்படியாக நீங்கள் கூட வாய்ப்புண்டுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இந்த முருகப்பெருமன் வழிபாட்டையும் நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, கேது ராகு நெருக்கடி எல்லாமே இந்த நேரம் நீக்கி தருவாங்க. எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். முக்கியமான நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால, அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கிறதால நீங்கள் எங்கே போனாலும் செல்வாக்கு மதிப்பு மரியாதை வெளிப்படுங்க. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கர பகவானால் நினைச்ச வேலை நல்லபடி நடக்குங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. ஒரு பண உதவியை எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா பண உதவி கிடைக்கும். திருமண வயசுக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல வர்ணம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான். 7ஆம் இட குரு, 3ஆம் இட சனி, ராகு, 8ஆம் இட புதனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கணும். நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் வெற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை தான். செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை, மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு சந்தோஷத்தால் நிறையக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.